வீணான நிந்தை நம்ம செய்யல, ஆனா வீணா ஒரு பழி விழுது. நாம இந்த இடத்துல கனமா இருக்க நினைக்கிறோம், அந்த இடத்துல நமக்கு தாழ்வு வருகிறது. நமக்கு என்ன தோணும்? என்ன தோணும் சொல்லுங்க? எப்படி இங்க படலாம், எனக்கு ஏன் இது அப்படின்னு தோணலாம். நான் அப்படிலாம் இருக்க முடியாது, என்னால் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தோணும். இயேசு கிறிஸ்து எருசலேம்ல ஒரு கம்பீரமா நடந்து போனார். எருசலேம்ல ஆமா, அற்புதங்களை செய்தவராய், அதிசயங்களை செய்தவராய், முடவனை நடக்க வச்சவரா, ஊமையனை பார்க்க வைக்கிறவரா நடந்து போனார். ஆனா அதே எருசலேம்ல அடிக்கப்பட்டு நிந்திக்கப்பட்டு ரத்தம் சிந்திட்டு வஸ்திரம் இல்லாம அலங்கோலமாக பார்க்கிறதுக்கே வேதனைப்பட கூடிய ஒரு நிலையில அவருடைய மரியாதை எல்லாம் போய் அந்த ரோட்ல போக வேண்டிய நிர்பந்தமாகி விட்டது. இப்போ பிதாவே என்னால முடியாதுன்னு அவர் என்ன பண்ணல சொல்லவில்லை. அப்படின்னா சொல்றேன், உங்க வாழ்க்கையில வருகிற நிந்தைகள், அவமானங்கள், பழிகளை சந்தோஷமா ஏத்துக்குங்க. உங்க வாழ்க்கையில வருகிற கஷ்டங்களை சந்தோஷமா ஏத்துக்குங்க. சில காலங்களில தேவன் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அதெல்லாம் ஏத்துக்குங்க. அதுக்கு ஒருபோதும் தட்டி விடாதீங்க. இன்றைக்கு வருகிற இந்த பழிகள், இன்றைக்கு வருகிற இந்த உபத்திரவம், இந்த கஷ்டம் பிற்காலங்கள் அது என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கையில முதிர்ச்சியை கொண்டு வரும். நீங்க அடுத்த நிலைக்கு போவதற்கு அது உங்களை ஆயத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. நீங்க கடந்து வருகிற பிரச்சனைகள், அவமானம் எல்லாம், போராட்டம் எல்லாம் அது உங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு தேவன் அனுமதிக்கிறது இல்லை. அந்த சிலுவையை தேவன் அப்படி அனுமதிக்கல. நீ சுமந்து வா, அதற்கு பின்பதாக நான் ஒரு மேன்மை வைத்திருக்கிறேன் என்பதே தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, ஏற்றுக்கொள்ள முடியுதா? நமக்கே கஷ்டமா தான் இருக்குது. எப்படி இவ்வளோ மிராக்கிள் பண்ணிட்டு ஒருத்தர் கேட்கிறான், சிலுவையில் உச்சம் அதுதான். சிலுவையில் கேட்கிறான், நீ தான் நிறைய அற்புதம் செய்வியே, ஏசுப்பா சொல், நீ தான் நிறைய அற்புதம் செய்வியே, எங்களையும் காப்பாத்திட்டு உன்னையும் காப்பாத்திக்கோ அப்படிங்கிறான். எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் பாருங்க அந்த இடத்துல. அவர் ஏற்கனவே உள்ள சரீரம் பாதிக்கப்பட்டவராய், மனது உடைந்தவராய், நிந்தைகள் எல்லாம் சுமந்துட்டு, எல்லாத்தையும் சுமந்துட்டு வரும்போது இன்னும் ஒரு குத்து அப்படின்ற மாதிரி சேர்த்து சில வார்த்தைகள் அப்படியே குத்துற மாதிரி பேசுறவங்களா இருப்பாங்க. அப்படியே குத்தி அப்படியே கிழிச்சு எடுத்துருவாங்க பாருங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. ஆனா சில நேரங்களிலே நீங்கள் அங்கே அமைதியாய் கடந்து போய் விடுங்கள். அவனுக்கு அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கள்ளனுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரங்களில் நம்மேல் வழுகிற நிந்தைகளுக்கும் பாடுகளுக்கும் அவமானத்துக்கும் நாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவனே பதில் செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா.